ஹாய் காய்ஸ், குடும்பம் ஒரு தாம்பு கயிறு. அதுலேருந்து 3 விஷயம் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு, தோல்விங்கிறது ஒரு பகுதி தான். கண்டிப்பாக அது முடிவு கிடையாது. ஓகேங்களா? ஒரு டான்ஸ் ஸ்கூலில் 4 பேர் சேர்ந்து டான்ஸ் நல்லபடியாக ஆடிக்கிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் 2 பேருக்கு உயர்கல்விக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 2 பேரும் படிக்க போயிருக்காங்க. படித்து ரிட்டன் வரையில் இங்கே இருந்த 2 பேர் நல்லபடியாக டான்ஸ் ஆடி வெளியில் சொல்கிற அளவுக்கு ஒரு டான்ஸராக இருக்காங்க. இதை கேள்விப்பட்ட 2 பேரும் சந்தோஷப்படலை. மாறா என்ன நினச்சிருக்காங்கன்னா, நம்ம இங்கே இருந்திருந்தா கண்டிப்பாக இவங்கள விட பெட்டராக நடந்திருப்போமே, பெட்டராக டான்ஸ் ஆடிருப்போமே நினச்சி ஃபீல் பண்ணாங்களாம். இப்படிதாங்க, அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி வாழக்கூடாது. அதுக்கப்புறமும் முயற்சியை போடணும். போட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்கள விட என்ன, உங்கள் பேர் உங்களை விட அப்படின்னு இன்னொருத்தவங்களை நினைக்கிற அளவுக்கு உங்களால் வர முடியும். இந்த தவிர நீங்கள் செய்யாதீங்க. செகண்ட் விஷயம், 1897 எமிலியா இயர்ஹார்ட் இவங்க பிறந்திருக்காங்க. 1937 விமானத்திலே காணா போயிருக்காங்க. இவங்க யார் தெரியுமா? அமெரிக்க விமானி. தன்னந்தனியா விமானத்தை ஓட்டவங்க. பல கஷ்டம், பல முயற்சிகள் போட்டு அந்த இடத்துக்கு வந்தாங்க. 1937 காணா போனப்ப இவங்க இறந்ததா அறிவிச்சிருக்காங்க. ஆனா அதை யாரும் தோல்வியா சொல்லல, அதை ஒரு சாதனையா தான் சொல்லியிருக்காங்க. அட்லாண்டிக் கடலை முதல்ல தாண்டின ஒரு பெண்மணினா அது எமிலியா இயர்ஹார்ட் தான். 3வது, உங்க குழந்தைங்க என்ன ஆகணும்னு நீங்க ஆசைப்படாதீங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கு. அவங்க நல்லா பாடலாம், நல்லா டான்ஸ் ஆடலாம், ஒரு டிராயிங் ஆர்டிஸ்டா இருக்கலாம், இல்ல ஒரு டான்ஸரா இருக்கலாம். ஆனா நீங்க கலெக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும் நீங்க நினைக்காதீங்க. அவங்களுக்கு அந்த ஆசை இருந்தா கண்டிப்பா நல்லா படிச்சு அதுக்கு என்னென்ன தேவை தெரிஞ்சு படிச்சு அவங்க முன்னேறுவாங்க. நீங்க அவங்கள டம்ப் பண்ணாதீங்க, அடைக்காதீங்க, அவங்க லைஃபை முடிக்காதீங்க. அவங்க லைஃப் பிடிச்ச மாதிரி வாழணும். 100ல் 10 பேர் மட்டும்தாங்க தான் நினைச்சதை செஞ்சு முன்னேறி பெரியாளா வந்திருக்காங்க. மிச்சம் இருக்க 90 பேர் பிடிக்காத ஒரு விஷயத்த செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பளத்துக்காக மட்டும் வேலைக்கு போறாங்க. இதுல நானும் ஒரு ஆளா இருந்தேன். ஆனா இப்போ என் லைஃபை நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு காரணம் என் ஹஸ்பண்ட். உனக்கு பிடிச்சத நீ பண்ணு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த விஷயத்த அப்ப என் அம்மா அப்பா சொல்லியிருந்தாங்கன்னா இப்ப கண்டிப்பா நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பேன். ஆனா என் லைஃப் முடியல. என் லைஃப் இப்போதாங்க ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சத நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி நீங்களும் உங்க லைஃப் முடியல, 60 வயசு ஆனாலும் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இன்னும் நடந்துகிட்டு தாங்க இருக்கு. உங்களுக்கு பிடிச்சத நீங்க செய்யுங்க. அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சு உங்க லைஃபை நீங்க விடாதீங்க. நாம பிறக்க தான் போறோம், இறக்க தான் போறோம். நடுவுல ஏதாவது சாதிக்கணுங்க. சும்மா பிறந்தோம் இறந்தோன்னு இருக்கக்கூடாது. ஓகே பாய். சொல்லணும்னு தெரிஞ்சு சொல்லிட்டேன். ஓகே பாய்.